நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கேப்டன் விராட் கோலி செஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த 3வது ஒருநாள் போட்டியில் வந்து விராட் கோலி வந்து 60 ரன்கள் அடிச்சிருப்பாரு. இந்திய அணி நியூசிலாந்து மண்ணில் ஒரு நாள் போட்டி சீரீஸையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து விராட் கோலி என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸ். இந்திய அணி வந்து 2வதாக பேட் பிடிச்சி அதில் வந்து இந்திய அணி வந்து ஜெயிச்சிருக்கணும். அந்த மாதிரி போட்டிகள் வந்து விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒரு நாள் போட்டியில் வந்து 60 ரன்கள் அடித்ததன் மூலமாக 5004 ரன்கள் சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸில் விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச அளவில் வந்து சச்சின் வந்து முதல் இடத்துல இருக்காரு. 5490 ரன்கள் அடிச்சிருக்காரு. 124 இன்னிங்ஸில் வந்து சச்சின் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. 5000 ரன்களை வந்து கடந்து இவ்வளோ ரன்கள் அடிச்சிருக்காரு. சச்சினுடைய ஆவரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸில் வந்து 55.45. 2வது இடத்துல வந்து இந்தியாவுடைய கேப்டன் விராட் கோலி இருக்காரு. இவர் வந்து வெறும் 80 இன்னிங்ஸில் 5004 ரன்கள் அடிச்சிட்டாரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 96.23 வச்சிருக்காரு. 3வது இடத்துல வந்து ஆஸ்திரேலிய அணியுடைய முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் இருக்காரு. அவர் வந்து 4186 ரன்கள் அடிச்சிருக்காரு. 104 இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் வந்து 57.34 வந்து வச்சிருக்காரு. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸில் வந்து கம்மியான இன்னிங்ஸில் 5000 ரன்களை கடந்த முதல் வீரர் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி தான். 80 இன்னிங்ஸில் வந்து கடந்துட்டாரு. அதேமாதிரி வந்து ஆவரேஜும் வந்து அதிகமாக வச்சிருக்காரு. கோலியோட இந்த சாதனையை வந்து எந்த இளம் வீரர் வந்து முறியடிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.